நாடி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஓலைச்சுவடியை பார்க்க முடியுமா? கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோமா. இது எல்லாமே வந்து நம்ம ஆதி கிரந்தம்னு சொல்லுவாங்க. ஆதி கிரந்தம். அதாவது பழைய தமிழ் தமிழ் தான். இது வந்து பழங்காலத்தில் உள்ள தமிழ். ஒரே ஒரு வாட்டி படிக்கிறீங்களா கொஞ்சம்? திருநடன சிங்கார தில்லை ஈசன் தெரிவிப்பேன் மகளிவளின் பொதுபாவத்தை கண்டுரைத்தோ மகளிவட்கு தினகாலம் மகளிவளும் சனித்திட்டால் இரட்டைதாய். இதுல படிக்கும்போது இந்த ஓலையில உள்ளவங்க ரெட்டை குழந்தையா பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஓலையை நம்ம தேடுறோம். அந்த ஓலையை நம்ம தேடும் பொழுது இது வந்து இப்ப நீங்க ரெட்டை குழந்தையா பிறந்திருக்கும் பட்சத்துல ஆமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த வரி என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். அடுத்த வரியும் அது உங்களுக்கு ஒத்து வரும் பட்சத்துல மேற்கொண்டு நம்ம தொடரும். ஒருவேளை அது இல்லைன்னு சொன்னா இந்த ஓலையை நம்ம விட்டுட்டு அடுத்த ஓலையை நம்ம படிக்கிறோம். இப்ப உங்களோட அந்த தமிழே வந்து ரொம்ப அழகா இருக்கு, கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்ப நீங்க படிக்கும் போதெல்லாம் விட்டு விட்டு தான் படிப்பீங்க? ஆமா, ஒவ்வொரு வரியா அதை படிச்சு அந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன, ஏன்னா பொதுவா எல்லாரும் அதை புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? அதனால அந்த வரியை படிச்சு அதற்கான விளக்கத்தை சொன்னோம்னா விளக்கத்தை நாங்க சொல்றோம். ஐயா, இப்ப இந்த ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்? ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இப்ப ஒரே குழந்தை ஒரே நேரத்துல ஒரு பணக்காரங்க வீட்லயும் பிறக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடிய வீட்லயும் பிறக்கிறாங்க. இப்ப நம்ம ஜோதிடம் எழுதணும்னு சொன்னா அது ஒரே மாதிரி தானே இருக்கும், சில கட்டங்கள். ஆனா பலன் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். சரிங்களா? இப்ப நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க பிறக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப துல்லியமா சொல்லிடலாம். ஜோதிட முறையை விட இன்னும் ரொம்ப தெளிவா உறுதியான வகையில இந்த பலன் நம்ம சொல்ல முடியும். ஆமா, இதுதான் ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் வித்தியாசம். அதே மாதிரி நீங்க வந்து ரேகை வந்து நீங்க உங்களுடைய இடத்துக்கு தான் வந்து வைக்கணுமா, இல்ல ஆன்லைன்ல நீங்க? இப்ப ஆன்லைன்லயும் நம்ம பாக்குறோம். நம்மளுடைய ரேகையை வந்து இப்ப பெண்களுக்கு பார்க்கணும்னா இடது கை கட்டவரல் ரேகை, ஆண்களுக்கு பார்க்கணும்னா வலது கை கட்டவரல் ரேகை. இது நம்ம இங்க் பேட்ல வச்சு நம்ம அதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்பிட்டோம்னா ஆன்லைன்லயே நம்ம பாத்துக்கலாம்.